it's a celebration of Ilayaraja songs. Inniki quizல we'll see songs from right from 1976 to 2024. இந்த மாதிரி ஒரு ஸ்பேன்ல வந்து மியூசிக் போட்டவங்க வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஸோ அதனால he talks to all the generations நினைக்கிறேன். அதனால let's celebrate his music today. இன்னைக்கு வந்து 5 ரவுண்டில் கேள்விகள் வரப்போகுது. நம்ம ஷோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்பவுமே we have categories. இன்னைக்கு கேட்டகரிஸ் கிடையாது, we just have 5 different rounds. So முதல் கேள்வி is a picture puzzle. So this is the first clue. Your time starts now. சத்தமா யாரும் சொல்லாதீங்க. எல்லாம் ரெடியாச்சா? அடுத்த கேள்விக்கு போலாமா? யாருக்காவது இன்னும் ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லையா? போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 இஸ் a பாட்டுக்கு பாட்டு எடுத்து நிதமும் உன் நினைவு என் நெஞ்சில் வளையும், ஒவ்வொரு நொடியும் கனவு என்னை பாடாய் படுத்தும், இதிலிருந்து என்று எனக்கு விடுதலை, வெளிவரவும் எனக்கு பிடிக்கலை. இது எந்த பாடல் வரிகளுக்கான க்ளூ அப்படிங்கறது நீங்க எழுதலாம். your time starts now. நிதமும் உன் நினைவு என் நெஞ்சில் வளையும், ஒவ்வொரு நொடியும் கனவு என்னை பாடாய் படுத்தும், இதிலிருந்து என்று எனக்கு விடுதலை, வெளிவரவும் எனக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட் இஸ் a new kind of question. இது வரைக்கும் ஆன்லைன்ல பார்க்காத கேள்வி இது. This is a complete the pattern kind of கேள்வி. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னா, நான் ஒரு 3 பாட்டு கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் அந்த 3 பாட்டோடைய அந்த வரிசையில் வரக்கூடிய இன்னொரு பாட்டு என்னங்கிறத நீங்கள் எழுதணும். அதுக்கு நான் ஒரு 3 சாய்ஸ் கொடுத்துருப்பேன் ஆன்சர்ஸாக. ஸோ நான் கொடுக்குற 3 சாய்ஸில் விச் சாங் வில் ஃபிட் த ஃபர்ஸ்ட் 3 songs அப்படிங்கிறது தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? த பேட்டர்ன் இஸ் திஸ். ராஜராஜ சோழன் நான், இது ஒரு பாடல். நலம் வாழ என்னாலும், இது ஒரு பாடல். 3வது பாட்டு இளநெஞ்சேவா தென்றல், அந்த பாட்டு. இது 3 தான் கிவன் சாங்ஸ். இது 3மே ஏதோ ஒரு விதத்துல இந்த 3 பாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன விதம்ங்கிறத நீங்க யோசிக்கணும். the options are number 1 செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல், அதுவா? அல்லது கண்ணே கலைமானே, அதுவா? அல்லது சென்யோரிட்டா ஐ லவ் யூ. இந்த 3 பாட்டுல எந்த பாட்டு முதல் சொன்ன 3 பாட்டோடைய வரிசையில ஃபிட் ஆகும் அப்படிங்கறது நீங்க யோசிச்சு எழுதணும். அது எந்த விதமான ஒற்றுமையாகவும் இருக்கலாம். நடிகர்களா இருக்கலாம், பாடல் வரிகளா இருக்கலாம். யோசிச்சு நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இதுவும் ஒரு புது விதமான கேள்வி. Who is the black sheep? அதாவது இதுல நான் 4 பாடலோடைய ஒரு பிக்சர் கொடுத்திருப்பேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் த சாங். நீங்க அந்த பாட்டு என்னங்கறத கண்டுபிடிக்கணும். இல்ல 4 டிஃபரெண்ட் சாங்ஸ். அதுல 3 பாட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கு. 4வது பாட்டு இஸ் an odd man out. 4வது பாட்டு அந்த வரிசையில வராத ஒரு பாடல், அது எது அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஸோ உங்களுக்கான இது பிக்சர்ஸ் தான் அது நான் போட்டிருக்கேன். இந்த 4 பாட்டு என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இதுல ஒன்று மற்ற 3ஓட சேராத ஒரு பாடல், அது எது? Let's move on to the next question. Next question is a கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்களோட சரண வரிகள் இதுல நான் மிக்ஸ் பண்ணி பாடியிருக்கேன். மேடை போடும் பௌர்ணமி ஆடி பாடும் ஓர் நதி, உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே, புதிய மேகம் கவிதை பாடும் பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை, பூபாலம் பாடாமல் எந்தன் காலை என்றும் புதிது. எதியாச்சா? ஓகே, சரி.
ஸோ இப்போ இது அவ்வளவுதான் 5 questions in each round. ஸோ 5 கேள்விகள் முடிஞ்சது இந்த ரவுண்ட்ல. இதுக்கு ஆன்சர்ஸ் இப்போ பார்த்துடலாம். முதல் கேள்வி was a picture puzzle. ஸோ அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் ஒலியா, அதுதான் இந்த முதல் பாடலுக்கான ஆன்சர். என்ன தட் இஸ் சத்தம் இந்த நேரம்ங்கிறது அது. சோ ஃபர்ஸ்ட் சாங் ஈஸியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அதான் சோ யா புன்னகை மன்னன் படத்துல வந்த பாட்டு இது 86ல வந்தது. ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி அவருடைய குரல்ல வைரமுத்து அவருடைய வரிகள்ல வந்து பியூட்டிஃபுல் சாங். 10 பாயிண்ட்ஸ். இது கரெக்டா எழுதிருந்தாங்கன்னா 10 பாயிண்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வாஸ் நிதமும் உன் நினைவு. பாட்டுக்கு பாட்டு எடுத்து க்ளூ கொடுத்திருந்தேன். இதுல எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இது லேட்டஸ்ட் சாங். வளைக்கிறதே என்னை தொலைக்கிறதே, விடுதலை பார்ட் 2ல வந்தது. அதுதான் விடுதலை. இதுல இருந்து என்று எனக்கு விடுதலைங்கிற வரிகள், அதுதான் அந்த படத்தோட பேருக்கு க்ளூ. சோ 10 பாயிண்ட்ஸ் அகைன் கரெக்ட் ஆன்சர் எழுதிருந்தாங்கன்னா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சீக்வென்ஸ்ல கரெக்ட் ஆன்சர் இஸ் கண்ணே கலைமானே. என்ன ஒற்றுமை அந்த 3 பாடலுக்கும் தெரியுமா? எஸ், இந்த 3 பாடலுமே பாலு மகேந்திரா அவர்கள் டைரக்ட் செய்த படத்துல வந்த பாடல். கண்ணே கலைமானே மாத்திரம் தான் நான் கொடுத்த இந்த ஆப்ஷன்ல. இன்னொன்னு செந்தாழம் பூவில் கொடுத்தேன், அது மகேந்திரன் அவருடைய படம். மூணாவது என்ன பாட்டு கொடுத்திருந்தேன்? சென்யோரிட்டா, அதுவும் மகேந்திரனுடைய படம் தான். இதுல 3 பாடல்கள் எஸ்பிபி அவர்கள் குரல்ல வந்த பாட்டு. ஒண்ணு மாத்திரம் ஏசுதாஸ் அவர்களுடைய பாடல். என் இனிய பொன்னிலாவை மாத்திரம் ஏசுதாஸ் குரல்ல வந்தது. 3 பனி படத்துல வந்த பாட்டு இது. தட் இஸ் தி ஆட் ஒன் அவுட். தப்பு. அண்ட் தி ஃபைனல் சாங் வாஸ் தி கலக்கல் பாட்டு. 2 பாட்டு. ஒன்னு காலை நேர பூங்குயில். எத்தனை பேர் அதை கரெக்டா சொல்லிருந்தீங்க? காலை நேர பூங்குயில் ஒரு பாட்டு. அம்மன் கோவில் கிழக்காலை படத்துல வந்தது அது. இன்னொரு பாட்டு வாஸ் இதயம் ஒரு கோவில். So this is தெம்மாங்கு கூத்து. It has all the folk songs of Raja sir in this round. So முதல் கேள்வி again is a picture puzzle. So இதுவும் ஒரு கார்ட்டூன் க்ளூ தான். So உங்களுக்கான க்ளூ இது. So this is the clue. ஆன்சரை ஒரு எந்தூசியாசம்ல சத்தமா சொல்லிடாதீங்க. நிறைய பேர் சொல்றது எங்க காதுலயே விழுறீங்க. எழுதியாச்சு எல்லாரும்? அடுத்த கேள்விக்கு போலாமா? செகண்ட் க்ளூ is again a பாட்டுக்கு பாட்டு எடுத்து. சோ பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள். ஓகே, இதுல வந்து படத்தோடைய பெயருக்கு இதுல க்ளூ இல்ல. பாடல் வரிகளுக்கு மாத்திரம் தான் விடுகதை வச்சிருக்கேன். வனத்தின் வழி நடந்தால் விசனம் பட நேர்ந்தால் இவன் நாமம் உச்சரி வேங்கையும் விலகும் கவனி. வனத்தின் வழி நடந்தால் விசனம் பட நேர்ந்தால் இவன் நாமம் உச்சரி வேங்கையும் விலகும் கவனி. எழுதியாச்சா? டன்னா? So now I'm moving on to the next question. இது வந்து ஒரு ட்ரிவியா கேள்வி. சோ பாடலை பத்தியான ஒரு சம்பந்தப்பட்ட சம் விஷயங்களை சொல்வேன். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் இந்த பாட்டுக்கான க்ளூ. ஓகே, I'm going to play a music bit now. அது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இது வந்து டைட்டன் ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல வந்த மியூசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது ஆக்சுவலி மோட்சார்ட்டோட ஒரு சிம்பனி நம்பர் 25 in G minor. இந்த மியூசிக்கை பேஸ் பண்ணி, இது ஒரு வெஸ்டர்ன் காம்போசிஷன், இதை பேஸ் பண்ணி ஒரு சுத்தமான ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்திருந்தார் ராஜா சார். ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய எழுத்துலதான் இந்த படத்துல மத்த பாட்டுலாம் வந்தது. இந்த பாடல் மாத்திரம் வாலி அவர்கள் எழுதியிருக்காரு. ராஜா சாருடைய வாய்ஸ்லயே ஒலித்த பாடல் தான் இது. இது எந்த பாடல் அப்படின்னு தெரிஞ்சா ஆன்சர் கரெக்டா எழுதிருங்க. டன். நான் எல்லாரும் மியூசிக் கேட்டோன்னு எழுதிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. இது கம்ப்ளீட் தி பேட்டர்ன். அகைன் நான் 3 பாட்டு கொடுத்திருப்பேன். அந்த 3 பாட்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அதே வரிசையில வந்து 4வது பாட்டு என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். அதுல உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி இது.
ஓகே, இதுதான் உங்களுக்கான பாடல்கள். பூஜைக்கேத்த பூவிது, பூஜைக்கேத்த பூவிது. இன்னொரு பாடல் தெக்கு திரு மச்சானே. இன்னொரு பாடல் மச்சான வச்சிட்டடி முந்தான முடிச்சிலதான். இந்த 3 பாடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 4வது பாட்டை நீங்க சொல்லிடலாம். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆத்தாடி பாவாட காத்தாட, அல்லது சொர்க்கமே என்றாலும் அது, அல்லது இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்த்துக்கவா புத்தம் புதுசா. இந்த 3 பாட்டுல எந்த பாட்டு ஃபிட்ஸ் த பேட்டர்ன்? முதல்ல கொடுத்த 3 பாட்டுக்கும் இருக்க ஒற்றுமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 4வது பாட்டு ஈஸியா வந்துடும். 4வது பாட்டு தெரியலனா by elimination also you can figure out. ஓகே, சோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தலாமா? சோ இது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். இந்த பாட்டு எத்தனை பேர் லப்பர் பந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் கேட்டீங்க? இது ஆக்சுவலி பொன்மன செல்வன் படத்துல வந்தது, விஜயகாந்த் நடித்த படம். 89ல வந்த படம். ஆனா இந்த பாட்டு அந்த படத்துல என் மனசுல சுத்தமா ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தல அப்போ. பட் இப்போ லப்பர் பந்து பார்த்த அப்புறம் அப்படியே அந்த பச்சக்கல் ஒட்டின்னு இருக்கு மைண்ட்ல. சோ யா, இது வந்து மனோஜ் சித்ரா அண்ட் மலேஷ் வாசன் எல்லாரும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல், ரொம்ப அழகான பாட்டு. சோ 10 points for this. இது வந்து அந்த யாருடைய நாமம்? மம்பட்டியாம் மம்பட்டியாம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அதான் இந்த பாட்டு. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே. இந்த பாட்டு எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க? அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். Can you imagine? இந்த பாட்டு வந்து ஒரு வெஸ்டர்ன் காம்போசிஷன், மோட்சார்ட்டோட காம்போசிஷன்ல இருந்து அவர் படம். எல்லாரும் டைட்டன் மியூசிக் கேட்டிருக்கோம், இந்த பாட்டையும் கேட்டிருக்கோம். எத்தனை பேர் இந்த கனெக்ஷன் போட்டோம் மைண்ட்லங்கிறது தான் அதான் அவருடைய இது தனி சிறப்பு. ஓகே, இதுல காமன் இது 3மே கங்கை அமரன் அவர்கள் பாடிய பாடல். சோ அதுல வந்து அந்த லைன்ல வந்தது வந்து இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா புத்த புதுசா, அதுவும் கங்கை அமரன் குரல்ல வந்தது. இன்னொரு 2 பாட்டு கொடுத்திருந்தேன் இல்லையா, அது வந்து ராஜா சார் குரல்ல வந்த பாட்டு. நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும் அவங்க 2 பேர் குரலுக்கு, அதனாலதான் அது. Third roundல முதல் கேள்வி again is a picture puzzle. This is your picture puzzle. இந்த கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளிகிளிப்பு பாடல்கள். யாருக்கும் பல்பு எரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் க்ளூ இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. சோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் ஒரு விடுகதை வரிகள். சாமிய வேண்டுது பொண்ணு, அவனுக்கு மூடாது இருக்குமா கண்ணு, 3 முடிச்சு போட்டா முடியுமா சொல்லி, முந்தானை நழுவினா அவன் காலி, மழை பெஞ்சாதானே விளைச்சல், கை பிடிச்சா விலகும் மன உளைச்சல். என்ன பாடல்? சாமிய வேண்டுது பொண்ணு, அவனுக்கு மூடாது இருக்குமா கண்ணு, 3 முடிச்சு போட்டா முடியுமா சொல்லி, முந்தானை நழுவினா அவன் காலி, மழை பெஞ்சாதானே விளைச்சல், கை பிடிச்சா விலகும் மன உளைச்சல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. This is a complete the pattern. So 3 பாடல்கள் கொடுத்திருப்பேன், அதுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை கண்டுபிடிச்சு 4வது பாடல் என்ன அப்படிங்கறத நீங்க எழுதணும். So உங்களுக்கான given songs are மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே. சாங் நம்பர் 2 மாடத்திலே கன்னி மாடத்திலே. சாங் நம்பர் 3 ஜிகாஞ்சினுக்கு தான் சிட்டுக்குருவி. அண்ட் உங்களுக்கான சாய்ஸஸ் ஆர் சிவராத்திரி தூக்கம் ஏது. சாங் நம்பர் 2 இஸ் ஊரடங்கும் சாமத்திலே. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இஸ் அடுக்கு மல்லிகை இங்கு ஆள் குடிக்குது. ஸோ இந்த 3 பாட்டுல எந்த பாட்டு வில் கம்ப்ளீட் த பேட்டர்ன்? அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 4வது பாட்டை நீங்க எழுதிடலாம்.
ஜிகாஞ்சினுக்குத்தான் சிட்டுக்குருவி. அடுத்த பாடல் முதல் வரி என்ன? சோ பாட்டுல இருந்து நான் பல்லவியில ஒரு 4வது 5வது வரியை நான் கொடுத்திருக்கேன். நீங்க முதல் வரி என்னங்கறத கண்டுபிடிச்சு எழுதணும். சோ கிட்ட வந்து நேரா கட்டிக்கொள்ளு ஜோரா, இது எந்த பாடல்ல, எந்த பாட்டுல வர வரிகள்? கிட்ட வந்து நேரா கட்டிக்கொள்ளு ஜோரா. கிட்ட வந்து நேரா கட்டிக்கொள்ளு ஜோரா, இது எந்த பாடலுடைய வரிகள்? ஓகே, நெக்ஸ்ட் கேள்விக்கு போலாம். ஓகே, இதுல வந்து ஒரு பிஜிஎம் ரவுண்ட். ஆனா நான் வந்து பாட்டை ஸ்லோ டவுன் பண்ணி போட போறேன். சோ ஸ்பீடை ஏத்தி நீங்க பாட்டு என்னங்கறத கண்டுபிடிக்கணும். உங்க மைண்ட்ல ஸ்பீடை ஏத்திக்கோங்க. ஐ அம் கோயிங் டு ப்ளே a small BGM from the song in very very slow speed. இது வந்து ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தான். ஆனா ஸ்பீட குறைச்சதால நீங்க மைண்ட்ல இத ஃபாஸ்டா பாடி பாருங்க, உங்களுக்கு பாட்டு வந்துரும். ஓகேவா? எல்லாரும் எழுதியாச்சா ஆன்சர? சோ இதான் அந்த ரவுண்ட் முடிஞ்சது இதோட. ஓகே, இது பிக்சர் க்ளூ எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. மனசு மயங்கும் மௌன கீதம் அப்படிங்கறது அந்த பாடல். மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு. சிப்பிக்குள் முத்து படத்துல வந்த பாட்டு இது. 86ல வந்த படம். அடுத்த கேள்வி, இந்த பாட்டு என்ன? கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்ந்து அடைக்கணும் சாமி, கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும். எஸ் ஜானகியம்மா கலக்கிருப்பாங்க இந்த பாட்டுல. யாருமே பாட முடியாது அவங்கள மாதிரி. முந்தானை முடிச்சு படத்துல வந்த கிளுகலுப்பு ரவுண்டுன்னா இதுல பாக்யராஜ் இல்லாம நான் எப்படி இந்த ரவுண்ட வைக்கிறது? அடுத்தது இதுல வந்து இது இந்த முதல்ல கொடுத்த 3 பாட்டும் ஸ்வர்ணலதா குரல்ல வந்த பாடல். தட் வாஸ் தி காமன் பாயிண்ட். Swarnalata, yes. And the other song in the list was ஊரடங்கும் சாமத்திலே. புதுப்பட்டி பொன்னுத்தாயி படத்துல வந்த பாட்டு அது. ஸ்வர்ணலதாவும் உமா ரமணனும் சேர்ந்து பாடின பாடல். ரொம்ப ஒரு அழகான பாட்டு அது. நெக்ஸ்ட் சாங், கிட்ட வந்து நேரா கட்டிக்கொள்ளு ஜோரா, அடிக்குது குளிரு. அது சரி, சூப்பர் ஸ்டார் பாடின பாட்டு. இது லாஸ்ட்ல பயங்கர ஸ்லோவா வந்தது. அகைன் பாக்யராஜ். அட மச்சான் உள்ள மச்சான் நானே நிக்கிற சோகம் அகிருதுன்னா தீரங்க. அதுதான் அந்த பாட்டு. இதுலயே முதல் கேள்வி ஒரு பிக்சர் பசில் தான். இது duet song. சூப்பர். ரூம் போட்டு யோசிக்கிறேனா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் அகைன் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஒரு நாள் கண்டேன் ஒரு சொப்பனம், கண்ணில் தெரிந்ததே கலை சிற்பம், மனதின் வாயில் திறக்கும் ரகசியமாய், விரல்களில் மெதுவாய் திரன தாளமாய். இதுல படத்துடைய பெயருக்கும் ஒரு குழு இருக்கு. ஒரு நாள் கண்டேன் ஒரு சொப்பனம், கண்ணில் தெரிந்ததே கலை சிற்பம், மனதின் வாயில் திறக்கும் ரகசியமாய், விரல்களில் மெதுவாய் திரனன தாளமாய்.
ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் a very very different question. இது வரைக்கும் நீங்க பார்க்காத கேள்வி. சோ பீட் த கிரிட், இது ஒரு புது விதமான கேள்வி. இன்னைதான் ஃபர்ஸ்ட் இது நான் பிரீமியர் பண்றேன் உங்களுக்கு நடுவுல. சோ இதுல வந்து நான் ஒரு 18 பாட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள பாடி காட்டுவேன். கட 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 கட. ஓகே, அதுல ஒரே ஒரு பாடல் மாத்திரம் மனோ அண்ட் சித்ரா குரல் காம்பினேஷன்ல வந்த பாட்டு. அந்த 18ல ஒண்ணுதான் மனோ சித்ரா குரல் வந்தது. அது என்ன பாட்டு அப்படிங்கறத நீங்க எழுதணும். ஓகேவா? ஒரு பாட்டு தான் ஆன்சர். அதுல ஒண்ணு மாத்திரம் தான் மனோ சித்ரா குரல்ல, மீதி எல்லாம் வேற வேற ஒரு குரல்ல. அந்த பாட்டுலாம் இதுல இருக்கும், நான் பாடியும் காட்டுவேன். ஓகே, உங்களுக்கான பாடல்கள். செம்பூவே பூவே என்னுயிரே வா, என்னுயிரே ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு ஒண்ணு பாட தோணும். பிரிய சகியா பிரிய சகியே சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே சிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு. முத்தமிழ் கவியே வருக மலையோரம் மயிலே கம்மா கருவோரம் ஓர் பூமாலை அதில் தேன் சிங்களத்து சின்ன கோயிலே நிலா காயும் நேரம் சரணம் ஆல போல் வேல போல் ஆலம் விழுது போல் செண்பகமே செண்பகமே அந்தியில வானும் குருவாயூரப்பா நீல குயிலே சோலை குயிலே மல்லியே சின்ன முல்லையே எந்த மாதிரி கொழுந்தே. இதான் 18 பாடல். இதுல ஒரு பாட்டு மாத்திரம் மனோ சித்ரா வாய்ஸ். அதெல்லாம் ஒரு பாட்டுல மாத்திரம் மனோ அண்ட் சித்ரா 2 பேர் குரல்ல வந்த டுவேட். இதுல ஒரு பாட்டு தான், எல்லாமே டுவேட் பாட்டு தான். மனோவும் சொர்ணலதாவும் இருக்கலாம், சித்ராவும் எஸ்பிபியும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மாத்திரம் தான் மனோ சித்ரா காம்பினேஷன். அது எந்த பாடல்? அடுத்த பாடல் முதல் வரி என்ன? சோ பாடல்ல நடுவுல இருந்து ஒரு பல்லவியில இருந்து நான் ஒரு வரியை கொடுத்திருப்பேன். நீங்க வந்து முதல் வரியை எழுதணும். நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவன தனித்திருக்க. இது பாட்டோட வரியா? பாடல் பல்லவியில வர வரி. நீங்க முதல் வரியை கொண்டு வரணும். நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவன தனித்திருக்க. டுவேட் பாடல். இப்படி போய் எங்கதான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் பிரியா. அந்த ஃபைனல் க்ளூ இஸ் a கலக்கல் பாட்டு. சோ 2 பாடல்களுடைய சரண வரிகள் மிக்ஸ் ஆகி வருது. 2 பாட்டையும் நீங்க எழுதணும். 2 பாட்டையும் சொன்னா 20 பாயிண்ட்ஸ், ஒன்னு ஒண்டி சொன்னா 10 பாயிண்ட்ஸ். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை பாலிலா தேகின்றதென்று மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மத வண்டு பகலிரவும் என் நெஞ்சம் பழி விழுமோ என்றஞ்சும் பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு உயிரின நான் கலந்தேன். சரி, நான் இந்த ஆன்சர்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி I'll go back to the slide. முதல் பாடல் பிக்சர் பசில். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடே நான் நீ பாடும் ஆசை நீங்காத ஆசை ஹோய் ஹோய் நீங்காத ஆசை. ஓகே, இந்த பாட்டு எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க? கஜுராஹோ கனவிலோ சிற்பம் கண்ணில் மிதக்குதே. கலை சிற்பம்ங்கிறது தான் சிற்பம் கண்ணில் மிதக்குதே. ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கறது படம் பேர். அதனால ஒரு நாள் கண்டேன் ஒரு சொப்பனம் அது கொடுத்திருந்தேன். மெல்ல மெல்ல விரலில் பழகலாம். ஓகே, இந்த பாட்டு எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க? ஓர் பூமாலை அதில் தேனி வேளை
மன்னன் மார்பில் நிழலிடும் போது. அதான் அந்த பாட்டு. இனிய உறவு பூத்தது அப்படிங்கிற படத்தை வந்து ஸ்ரீதரோட படம் நினைக்கிறேன். இது பெருசா ஓடல இந்த படம். சுரேஷ் and நதியா நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டுல. இது ஒண்ணுதான் மனோ and சித்ரா குரல்ல வந்தது. வேற பாட்டு எல்லாமே மத்த அதர் காம்பினேஷன்ஸ். நாற்புறமும் மலைகள் அடிக்க நீ ஒரு தீவன தனித்திருக்க பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன். வைத்த பூ முடிக்க கொட்டு வைத்து பூ முடித்து உன்னை அடைந்தேன். என்ன பாட்டு? நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. மாய மௌன கவுளை ராகத்துல வந்த பாட்டு இது. உடன்பிறப்புங்கிற படத்துல சத்யராஜன் சுகன்யா நடித்த படம். அதுல வந்து எஸ்பிபி அண்ட் சொர்ணலதா பாடிருப்பாங்க. இது ரெண்டு பாட்டு என்ன, ஒண்ணு வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், ரோஜாவை தாலாட்டும் தென்றல். இது நினைவெல்லாம் நித்யா படத்துல வந்த பாட்டு, எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி குரல்ல. இன்னொரு பாட்டு படத்துல இடம் பெறாத பாட்டு, தளபதி படத்துல வரல அந்த பாட்டு, வெறும் ஒரு அதோடைய ஒரு பிஜிஎம் மாத்திரம் ஒரு படத்துல. புத்தம் புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ மொட்டு விட நாளானதோ சொல்லடிய செல்ல கிளியே. ஒரே ராகம் இல்ல, ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு 20 பாயிண்ட். ரெண்டும் சொல்லியிருந்தா 20 பாயிண்ட்ஸ், ஒன்னு மாத்திரம் சொன்னா 10 பாயிண்ட்ஸ். ஓகே, மேற்கத்திய மெட்டு. ஸோ ஆல் வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒரு வெஸ்டர்ன் பேஸ்ட் சாங்ஸ் இது. இதுல முதல் கேள்வி கொஞ்சம் நான் உங்க டீமுக்கு 5 பாயிண்ட் மைனஸ் பண்ண போறேன் எவ்ரி ரவுண்டுக்கு. ரொம்ப பேசுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் a picture puzzle. ஸோ கவனமா பார்த்துட்டு உங்களுடைய பாடலை கண்டுபிடிச்சு எழுதலாம். என்ன ரவுண்ட் இது? வெஸ்டர்ன். இல்ல. நெக்ஸ்ட் கேள்வி இஸ் a பாட்டுக்கு பாட்டு எடுத்து. அருகில் அழைக்கிறாள் நாணமோ என நகைக்கிறாள். காமனின் லீலை இளமையின் வேலை. வாலிப தாகம் தீர்க்கும் இந்த அழகு சிலை. பொன்னின் மைந்தன் வருவானா? படத்தோட பெயருக்கும் க்ளூ இருக்கு. அருகில் அழைக்கிறாள் நாணமோ என நகைக்கிறாள். காமனின் லீலை இளமையின் வேலை. வாலிப தாகம் தீர்க்கும் இந்த அழகு சிலை. பொன்னின் மைந்தன் வருவானா? ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ இஸ் a trivia question. இந்த படத்துல எல்லா பாடல்களுமே இளையராஜா அவர்கள் தானே எழுதியிருந்தாரு. அது வந்து மத்த எந்த படத்துல இல்லாத ஒரு யூனிக் விஷயம் இந்த படத்துல. இந்த பாட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பாஷையிலும் வரும். பாடல் வரிகள்லயே தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். இந்த பாட்டுல இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய நீண்ட நாள் நட்பு இந்த படத்தோட முடிவடைந்து விட்டது. அதுக்கப்புறம் இப்பதான் அந்த நட்பு துளிர்த்தது. அது வந்து இந்த படத்தை பத்தி இன்னொரு குழு. எந்த பாடல்? திரையுலகில 2 ஜாம்பவான்களுக்கு இருந்த ஒரு நீண்ட நாள் நட்பு இந்த படத்தோட கடைசியா அவங்க ஒர்க் பண்ண படம் இது. அதுக்கப்புறம் இப்பதான் போன வருஷம் தான் திரும்பி ஒரு படம் பண்ணாங்க, ஒரு இதுல ஒர்க் பண்ணாங்க ஒண்ணா. சோ இவ்வளவு கேள்வி பார்த்துட்டோம். நம்ம வைகை புயலை கொண்டு வராம இருந்தா அது எப்படி? அது சோ அடுத்த கேள்வியில அவர் வராரு, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க. இந்த மீன் ஃபார்ம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் சொன்னேனே, இப்ப பாரு என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா என்னோட செல்லம். எந்த பாட்டை பத்தி சொல்றாரு அப்படி? எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொன்னேனே, இப்ப பாரு என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா என்னுடைய செல்லம். எந்த பாடலை பத்தியான? சார் குவிஸ் மாஸ்டர் நானு. எல்லாம் ஓவர் சீட்டட். ஒரு கேள்விக்கு முன்னாடியே பிடிக்கிறேன் இப்படிலாம் சொன்னா. நெக்ஸ்ட் क्वेश्चन, that will be the final question for the day. Again is a கலக்கல் பாட்டு. சோ 2 பாட்டு, 2 வெஸ்டர்ன் சாங்ஸ் கலந்து வருது. எழுதாத உன்னை நீ நான் படிக்கவே தெரியாத வண்ணங்கள் தெரியுதே. தன்னை தானே சுற்றி வாழும் பூமி போலே என்னை நானும் சுற்றி வந்த வாழ்விலே. பாவை மீனியே பாடமானதே
தொட்டாட ஆடை கூடத்தான் பாரமானதே ஒன்றில் ஒன்று சேர்த்து வைக்கும் சாமிதானம்மா உன்னை என்னை சேர்த்து வைக்க கோபம் ஏனம்மா. 2 பாட்டையும் நான் பூர்த்தி பண்ணல, நடுவுல தொக்கா விட்டுருக்கேன். இந்த 2 லைன் மாத்திரம் கேட்டுட்டு பாட்டை கண்டுபிடிங்க. இந்த பாட்டு பாடுறதுக்கு கஷ்டமாவே இல்லை, 2 ஒரே பாட்டு மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி டியூனு ரெண்டுமே ராக் அண்ட் ரோல் பாடல்கள். ஆனா ஒரு க்ளூ தரேன். Not that it is a great clue, but rock and roll type of songs. Let's go to the answers. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அடி கண்ணே அழகு கண்ணே காதல். இது மின்மினி பூச்சி தெரியாதா உங்களுக்கு? காதல் ராஜா பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கண்ணிலே. மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. சிகப்பு ரோஜாக்கள் படத்துல வந்த பாட்டு அது. வா வா, பக்கம் வா, பக்கம் வர வைக்குமா மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே. கரெக்டா புடிச்சுங்களா? எங்கது இளமை இன்பம் தரும் புதுமை இனிமை காணுவா. தங்க மகன் கண்ட படம் அதான் பொன்னின் மைந்தன் கொடுத்திருந்தேன். வாடா பக்கமா வாணி ஜெயராமன் எஸ்பிபி பாடின பாட்டு. இது சுபா மால்குடி சுபா பாடிய பாட்டு. இது வந்து You are in my dream for my love. அப்படி ஏதாவது பாயிண்ட் கொடுங்க. இது தமிழ் வார்த்தைகள். காதல் பாட்டு தான் பாடிக்கோ பாடிக்கோ தாளம் போட்டு தான் ஆடிக்கோ. அப்படி எழுதினாலும் பாயிண்ட் கொடுங்க. இதுல எந்த வரியை எழுதினாலும் பாயிண்ட் கொடுக்கலாம். நாடோடி தென்றல் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் இணைந்து பணியாற்றிய கடைசி படம் இதுதான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மாடர்ன் லவ்ல தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணினாங்க. நம்ம வைகை புயல் கொடுத்த கேள்வி இது எல்லாருமே சொல்லிருப்பீங்க. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி காதலா ஐ லவ் யூ என்று சொன்னாள் பொன்மணி. அது அந்த பாட்டு. எக்ஸ்பிரஸ் இது இருவர் செல்லும் பஸ் பஸ் வேலன் வேலை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் கிஸ் காஃபே. So, கமலஹாசன் பாடின பாட்டு. ஒரு 8 கட்டு சுதியில பாடியிருப்பார் அவர் இந்த பாட்டை. ஆனா he had support. அருண்மொழி அண்ட் சரபா கூட பாடினாங்களா. அது குரலே கேட்காது, கமலஹாசன் குரல் ஒட்டி தான் கேட்கும். அவரோட நடிச்சாலும் யாரும் இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரி அவர் பாடினாலும் கூட பாடினது குரல் கேட்காது. ஸோ 2 ஒரே மாதிரி இருந்த பாடல்கள். ஒண்ணு சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இது பணக்காரன் படத்துல வந்தது. சைலன்ஸ் காமல் பள்ளிக்கூடம் இது. இன்னொரு பாட்டு கேளடி என் பாவையே காதலன் உன் தேவையே கோபுரவாசலிலே படத்துல வந்தது. அதான் இந்த 2 பாடலும். ஹலோ எவ்ரிவன், இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். I was following for the last 2 to 3 seasons. So I am blessed to be in this grand live show. இந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன்.